ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சர்ப்ரைஸ் ஒரு வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா. ஸோ ஜிஆர்டி ஜுவல்லர்லேருந்து வாங்கினதாங்க. ஸோ என்ன வந்து ஜுவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. வாங்க பார்க்கலாமா. ரெடி 1 2 3 பாருங்கள். ஆக்சுவலாக ரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை ரிங் இருக்குது, எத்தனை கிராமில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறது, போடுறதுக்கு வந்து ஆசைப்பட்டு வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்தோம் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் ரிங்கு பிடிச்சி போய் நிறைய ரிங் வந்து சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக தான் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வெட்டிங்கு, ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ரிங் வாங்குவோம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ரிங் வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் என்னென்ன காரணத்துக்காக நம்மக்கிட்ட ரிங் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிங்கு. ஆக்சுவலாக இந்த ரிங்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து என் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கடைக்கு போகும், அடகு கடைக்கு வைக்கவும் மறுபடியும் மீட்டுட்டு வந்துடுவோம், அடகு கடை வைக்கவும் மறுபடியும் மீட்டுட்டு வந்துடுவோம். அதனால தான் இந்த அதனால தாங்க இந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, அடிக்கடி வந்து அடகு கடைக்கு போதா. ஸோ தனித்தனியாக குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஏதாவது மிஸ் ஆகிடும். அது இல்லாமல் அடகு கடையில் வைக்கும்போது எல்லாமே சேர்த்து ஒரு கவரில் தான் பேக் பண்ணி வைக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தெரியாமல் ஒரு பெரிய பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கும் போது சேஃப்டியாக இருக்கும். அண்ட் கடைக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போவாங்கன்றதுக்காக தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கல்யாணம் ஆனதுலேருந்து என் கூடவே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இது பாருங்கள், இந்த மோதிரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து அரை பவுனுங்க. ஸோ அரை பவுன் வந்து நான் வந்து இது ஜென்ஸ் மோதிரம் தான். ஆனால் வந்து நான் தான் அடிக்கடி போடுவேன். எனக்கு இந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. இது வந்து லேடிஸ் வந்து போடலாமா, போட்டால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் எத்தனை ரிங் வச்சுருக்கீங்க, யாருக்கெல்லாம் ரிங் வந்து போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரிங்கெலாம் போட பிடிக்காதுங்க, உண்மையாக சொல்லப்போனால். பாருங்கள், போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி ரிங் வந்து வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிங்கு தான் எடுத்து கையில் போடுவேன். என்ன ரீசன், எனக்கு அது என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லாவும் இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அரை பவுனுங்க. யாருக்கெல்லாம் நான் வந்து ஒரு சிலர்லாம் ஆக்சுவலாக என் பாப்பாவும் வச்சுருக்கா. எப்போவுமே வந்து கையில் வந்து போட்டுகிட்டே இருப்பாள். பட் எனக்கு வந்து ரிங் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் செயின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகம். கழுத்தில் வந்து செயின் வந்து போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி மோதிரம்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசாக என்ன சொல்கிறது, ரிங்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்குலாம் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரிங் வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்தது. இது வந்து ஆக்சுவலாக என்னோடய வளகாப்பு எடுத்ததுங்க. இது வந்து எடுக்கும்போது எவ்வளோ ரேட் அப்படின்னா, 1/4 பவுன் எடுத்தேங்க. 1/4 பவுன் வந்து 13,500 ரூபா. இப்போ 13,500 எப்போ எடுத்தோம் அப்படின்னா 2023 வந்து எடுத்தேன் நான். 2023 1/4 பவுன் 13,500. 2026 அதே வந்து பிப்ரவரி மாதம் தான் எடுத்தோம். பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரேட் அப்படின்னா 35,000 கொடுத்தா கூட 1/4 பவுன் வரமாட்டேங்குதுங்க. ஸோ செய்கூலி சேதாரம், டிசைனு, மாடலு, அப்புறமா ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே ரேட்டு அதிகமாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால என்ன சொல்கிறது, ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. நகையை பொறுத்த வரைக்கும் இனி வர காலங்களில் நம்ம எப்படி வாங்கலாம், எவ்வளோ வாங்கணும், எப்படி அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு காயின் வாங்கலாமா, இல்லைனா வந்து இது மாதிரி ஜுவல்லாக வாங்கி வைக்கிறது நல்லதா அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வாங்கி வச்ச நகைகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னோடய மேரேஜுக்காக வந்தது. இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங் எடுத்தது, அப்புறமா ஒரு மெமரியாக வந்து வளகாப்புக்கு வந்து ஒரு ரிங் எடுத்தேன், ஞாபகமாக இருக்கட்டும் பாப்பாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆக்சுவலாக கேர்ள் பேபியே பிறந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜென்ஸ் மோதிரத்தில் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே வந்து அடிக்கடி நான் கையில் வந்து போடுவேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரிங்லேயே வந்து ஜென்ஸ் ரிங்கு, அப்புறமா என்னோடது எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஓவராலாக ஒரு 7 ரிங்ஸ் இருக்குது. இது பாருங்கள், 3மே ஒரே மாடல் தான் இருக்குது. 3மே இல்லை வந்து 2 ரிங் வந்து அரை பவுனு, ஒரு ரிங் வந்து 1/4 பவுனு, ஒரு ரிங் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது. மீதி 2 ரிங் வந்து கிஃப்டாக வந்தது. அண்ட் இதுவுமே வந்து கிஃப்டாக அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து கிஃப்டாக கொடுத்தது தான் ரிங். ஆக்சுவலாக அது அரை பவுனு. அப்புறமா என்னோடது வந்து 3 ரிங்கு. ஸோ ஓவராலாக வந்து 7 ரிங் இருக்குது. ஸோ 7 ரிங்கில்
உங்களுக்கு எது வந்து ஃபேவரட்டாக இருக்குது, எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு மாடல் அப்படிலாம் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓல்டாக இருந்தாலும் சரி, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓல்டாக இருந்தாலும் கோல்டுலேயுமே கோல்டு மெமரியோடு வச்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் இல்லையா, எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி ரிங் எடுக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸோ ரிங்லவே இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ரிங் எடுக்கிறது தாங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த ஸ்டோன் வச்ச ரிங்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டோன் அடிக்கடி விழுந்துருது. நானும் நிறைய டைம் வந்து ஸ்டோன் அது ரெகுலர் யூஸ்க்கு சரி ஒரு கொஞ்ச நாள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கையில் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது என்னாச்சு அப்படின்னா, ரிங் வந்து போட்டுட்டு இருந்தா அந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே விழுந்துருதுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட் ரிங் இது 2. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டோன் வச்சதை எடுத்தால் பாருங்கள் எல்லாம் ஸ்டோன் ஃபுல்லாக போயிடுது. இது வந்து பாருங்கள் நான் பெரியவங்க போடுற ரிங்கு. ஸோ ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது ஒவ்வொருத்தர் கொடுக்குறது வந்து. ஸோ அது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் அரை பவுன்னு ரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ரிங் வந்து பிடிச்சிருக்கு, அண்டு நீங்கள் வந்து எத்தனை ரிங் வச்சுருக்கீங்க, அண்ட் வந்து நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் வச்சுருக்கீங்களா இன்னும் அப்படின்றது சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மாற்றிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு சைஸே சரியாக போடுங்க. என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து அப்போ சரியாக போச்சு கல்யாணம் ஆன புதுசில். இப்போ வந்து அந்த சைஸே இல்லை ஆக்சுவலாக சரியாக போல். ஆனால் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் யூஸும் பண்ண முடியல, கையில் போடவும் முடியல. ஆனால் வந்து அது வித்துறவும் முடியல. அது மாற்றிட்டு வேறு ஏதாவது எடுக்கலாம்னு நினச்சாலுமே எனக்கு அது பிடிக்கல. வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த மெமரி இருக்குமா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து மாற்றலை, சைஸுமே எனக்கு சரியாக போல். ஆனாலுமே வச்சுருக்க ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை மாற்றிட்டீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். பாருங்கள் ஸ்டோன் வச்சது ஆக்சுவலாக இது வந்து ஸ்டோன் வச்சது எடுத்தோம். என்னாச்சுன்னா ஸ்டோன் விழுந்துடுது. இது வந்து அப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் இது எடுத்த நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து இது வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதனால தான் நானும் எடுத்தேன். பட் எனக்கு பிடிச்சி போய் தான் எடுத்தேன். ஸோ வளகாப்புக்கு வந்து மெமரியாக இருக்கட்டும்னு. ஆனால் வந்து ஸ்டோன் வந்து விழுந்துடுச்சிங்க. ஸோ நீங்களாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களோட மெமரிக்காக இன்னும் வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து மாற்றிட்டு வேறு ஏதாவது எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து நான் வந்து இந்த ரிங் வந்து மாற்றிட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எப்போவுமே வந்து மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து எனக்கு சைஸு சரியாக போகல. இப்போ கொஞ்சம் வருஷமாகவே அது அப்படியே ஸ்டாப் போல் என்ன சொல்கிற ஸ்டக் ஆகி நிற்குது. ஆக்சுவலாக வீட்டில் சும்மா தான் இருக்குது. இடையில கடைக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வராங்க. ஸோ இதுதான் எங்களோட ரிங் கலெக்ஷன்ஸ். நான் பெருசாக எனக்கு ரிங்லாம் பிடிக்காதுங்க. ஸோ இருக்கிற ரிங் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணால், ஸோ ஜென்ஸ் ரிங் எப்படி எடுக்கலாம், லேடிஸ் ரிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான். ஸோ நான் இப்போ எடுத்து காட்டினது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இந்த ரிங் தாங்க எனக்கு ஃபேவரெட்னே சொல்லலாம். ஸோ அது எனக்கு பிடிக்கும், போடுவேன். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour கையில் போட்டிருப்பேன். அது ஏதோ உறுத்துற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சுருவேன், எனக்கு பிடிக்காது. ஸோ ரிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா நான் நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஹியரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வேணால் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா ஹியரிங்ஸ் வந்து ஆக்சுவலாக கடைக்கு போயிருக்கு, கடைக்கு. அது வந்து ரிட்டன் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ட்ரெண்டிங் மாடல் ஆக்சுவலாக 2025 மாடலே தான் நான் எடுத்திருக்கேன் ஜிமிக்கி. ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஜிமிக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஜிமிக்கி வச்சுருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள். ரிங்கில் அண்ட் வந்து யாரெல்லாம் ஸ்டில் வந்து ரிங் போட்டிருக்கீங்க அப்படின்றதும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து ரிங் வந்து எத்தனை பேருக்கு வந்து வாங்கணும்னு ஆசை, இல்லை வாங்க முடியல அப்படின்றது. ஸோ ரிங்கு வாங்கணுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ரிங் வந்து என்ன 1 கிராம்லேயும் இருக்குது, 2 கிராம்லேயும் இருக்குது. நம்ம எடுத்து அரை பவுன் எடுக்கணும், 1/4 பவுன் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நிறைய டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, மந்த்லி ஒன்ஸ் வந்து சீட்டு இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் லைஃப்பில் வந்து சேவ் பண்ணிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் வந்து லேடிஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், சேவிங்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ சேவிங்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் இனிமேல் நான் கொடுக்குறேன். ஏன்னா சேவிங்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்குமே தெரியல. ஸோ அது வந்து இனிமேலாச்சும் நானும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சேவிங்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இன்றைக்கி பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் இல்லை ஒரு 500 இல்லை ஒரு 5000 எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் வந்து கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல, எப்படிலாம் சேவ் பண்ணலாம் எப்படி
மந்த்லி வந்து சேவ் பண்ணுறதால, டெய்லி சேவ் பண்ணுறதால, சீட்டு கட்டுறதால, சங்கமா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் நிறைய வந்து ஆக்சுவலாக இனிமேல் வீடியோஸ் வருங்க. ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக எனக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா அது கொஞ்சம் தெரிய வந்தது. அதனால் நானுமே அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் என்ன சொல்கிறது சேவிங்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சேவ் பண்ணுறதாங்க நம்ம லைஃப்பை சேவ் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நம்மள சேவ் பண்ணணும். ஸோ லைஃப்பில் வந்து மணின்றது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தேவைக்கு கட்டாயம் வேணும். அப்படியே நம்ம அந்த பணம் வந்து பணமாக வச்சுருக்கலாம், அப்படி இல்லைன்னா நகையாக கூட வச்சுருக்கலாம். முடிஞ்சால் நகை வாங்கி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பணமாக கூட சேர்த்து வைக்கலாம்.